இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி மார்க்கு எழுதின நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16, 17 அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் அவன் புறப்பட்டு போறார். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அங்கே ஒரு சாப்பாட்டு பந்தி ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் நிறைய ஆயக்காரர்கள், பாவிகள், துன்மார்க்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களோட இயேசு கிறிஸ்துவும் அவரோட சீசர்களும் போகிறாங்க. இயேசு கிறிஸ்து போய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீசரை நோக்கி, அவர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கத்தை அவர் சொல்றார். என்னன்னா, நான் நீதிமான்களை பார்க்க வரல, நீதிமான்களுக்கு எனக்கும் எந்த விதமான விஷயம் இல்லாமல் நேரடியாக பிதாவின் இடத்துக்கு போயிடுவான், நான் பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைப்பதற்கு வந்தேன் அப்படிங்கிறது. சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் தன்னை மிகப்பெரிய ஊழியக்காரர் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிற ஒருவர் இப்படி ஒரு செய்தி சொன்னார். என்னன்னா, மனசுக்குள்ள பாவம் இருக்கிறவன், இருதயத்துக்குள்ள அழுக்கு இருக்கிறவன், துன்மார்க்கத்தனம் பண்றவன் ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் செய்தி கொடுத்ததை நான் கேட்டேன். எனக்கு மனசு ஒரு வேதனையா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு நல்ல ஊழியக்காரன்னு சொல்றவர் இப்படி தன்னை நாம் ஜெபம் பண்ணுனா தான் கேட்பாரு, பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணுனா தான் கேட்பாரு, துன்மார்களும் பாவிகளும் ஜெபம் பண்ணுனா கேட்க மாட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு இவ்வளவு ஒரு ஆணவம், இவ்வளவு ஒரு பெருமிதம் அவருக்குள்ள இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் அப்படின்னா, அவங்கள பார்க்க வரல, அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்க வரல, நம்மள மாதிரி பாவிகளையும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் தான் விசாரிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். என்னன்னா, மனம் திரும்பாத பாவிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மனம் திரும்பாத துன்மார்க்கன் இருக்கிறான் பாருங்க, மனம் திரும்பாத விபச்சாரக்காரன் இருக்கிறான் பாருங்க, அவனை பார்க்க தான் ஆனந்தம் வந்தார். அவனை போய் நேரடியாக சந்திச்சு இந்த பாவம் செய்யறதுனால உனக்கு எவ்வளவு இடர்கள் வரும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்வதற்காக தான் வந்தார். நீங்க பாருங்க, ஒரு பெண்ணை போய் சந்திப்பார். அந்த பெண் சொல்லுவா, நான் சமாரிய பெண், நீங்க யூதனா இருக்கிறப்ப என்னிடத்துல தண்ணி ஏன் கேட்குறீங்கன்னு கேட்போம். இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன போய் பொம்பளையிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாங்க, தன் சீசர்கள் பொம்பளையிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தனக்குள்ள பேசிக்குவாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த பெண்ணை பார்த்து எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அந்த பெண் இல்லை, நீங்க எங்க இடத்துல கேட்கக்கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, உங்க இடத்துல கேட்பது யாருன்னு நீ தெரிஞ்சதுன்னா, உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியல, நீ என்னிடத்துல கேட்டீங்கன்னா என்னைக்கும் உனக்கு தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்பானவங்க, அப்ப அவர் யாரை தேடி போயிருக்காரு? ஒரு விபச்சார பெண். அவன் உடனே ஓடி போய்
நான் போய் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன்னா, ஆமாம் ஆமாம் போ, உனக்கு 5 வீட்டுக்காரர் இருக்கிறார். 5 கணவன் இருக்கிறவன் நல்லவன் இல்லையா? அவளை தேடி தான் போறாரு. ஏன் அப்படின்னா அவன் மனம் திருமணங்க. அவன் அந்த விபச்சார பாவத்திலேயோ அந்த அந்த அருவருப்புலையோ அவன் அழிந்து போய் விடக்கூடாது என்பதற்காக அவளை தேடி போறான். இப்போ இவருக்கு யார் வேணும்? இயேசு கிறிஸ்துக்கு தேவையானவங்க யாருன்னா விபச்சாரிகள் தான் வேணும். எதுக்கு? அவர்களுக்கு அதை செய்வது பாவம் என்பதை உணர்த்தி அவர்களை மனம் மாற்றுவதற்காக வேணும். திருடர்கள் தான் வேணும். ஏன்னா திருடுறான் பார்த்தீங்களா, திருடுறது தப்பு. திருட்டை தண்டிப்பது வேற, திருடவே கூடாதுன்னு அறிவுரை சொல்றது வேற. இந்த 2வது நிலைக்கு தான் இயேசு வர்றாரு. நீ திருடாத, அது தப்பு, உன்னால உழைக்க முடியும், உன்னால சம்பாதிக்க முடியும், ஏன் நீ திருட்டுத்தனமான காரியத்தை செய்யற, அது தவறு, அது கடவுளுக்கு விரோதமானதுன்னு அவனுக்கு சொல்லணுங்கிறதுக்காக திருடன் தெரியும். விபச்சாரம் செய்வது தவறு அப்படின்னு சொல்றதுக்காக விபச்சாரியை தேடி போற. ஒரு சாதாரண உலக பிரகாரமா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த பழைய இரும்பு வாங்குறவங்க இருப்பாங்க. பழைய இரும்பு, பழைய பேப்பர், பழைய பிளாஸ்டிக் இருக்கா, நான் வாங்கிக்கிறேன் வராங்களா இல்லையா? நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்லையோ அல்லது பைக்லையோ வருவாங்க. பழைய இரும்பு இருக்குதுங்களா, பழைய பேப்பர் இருக்குதுங்களா, பழைய பிளாஸ்டிக் இருக்குதுங்களா, பழைய பட்டுப்புடவை இருக்குங்களா, உடைஞ்சு போனது இருக்குதா, நஞ்சு போனது இருக்குதா, எல்லாத்தையும் கேட்டு ஒருத்தன் வாங்குறதுக்கு வருவார். அவர்கிட்ட நீங்கள் புது பொருள் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டார். நல்ல பொருளை கொடுத்து வாங்க மாட்டார். புதுசான ஒரு பொருள் தாங்க, புதுசாக இருக்கிறத வாங்கிக்க அப்படின்னா அதை வாங்க மாட்டார். உடைஞ்சு போனது தான் வாங்குவார். துருப்பிடிச்சு போன இரும்பு தான் வாங்குவார். பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி எறிகிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் வாங்குவார். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எழுதி கிழிச்சு தூக்கி எறிகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காகிதத்தை தான் வாங்குவார். நம்ம தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் கீழே போடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் தான் வாங்குவார். புது பாட்டில் வாங்குவாங்க. எதுக்குன்னா இந்த பாட்டிலை எல்லாம் எடுத்துட்டு போய் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி அதை புதிய பாட்டிலாக உருவாக்கும். அதுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இரும்பு, துருப்பிடிச்ச இரும்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பை வாங்கிட்டு போய் அந்த துருப்பை எல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் அதை உருக்கி பயனுள்ள இரும்பா அவங்க கொண்டு வருவாங்க. காகிதம் பார்த்தீங்கன்னா கண்டதையும் எழுதி கண்டதையும் வரைஞ்சு வச்சிருக்கோம். அந்த காகிதத்தை எல்லாம் எடுத்து அதை கிழிச்சு ரோட்ல போட்டிருப்பாங்க, குப்பையில போட்டிருப்பாங்க, செய்தித்தாளை படிச்சுட்டு தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. இதையெல்லாம் எடுத்துட்டு போய் மறுபடியும் அதை கரைச்சு எடுத்து அதை வெள்ளைத்தாளாக வரும். எந்த விதமான அதில் எதுவும் இல்லாமல் மறுபடியும் பிரயோஜனப்படுவதற்காக அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் இயேசு கிறிஸ்து. அவரும் அப்படித்தான் இருக்கார். அதைத்தான் விரும்புகிறார். இவன் எதுக்குமே ஆக மாட்டான், இவன் திருடன் சொல்லி ஒருத்தனை ஒதுக்கி வச்சிருக்காங்களா, அவனை கூப்பிடுறாரு. இவன் விபச்சாரி, பல ஆண்களோடு இவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினவ, இவன் நல்ல பெண்களோட இவன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா, வான்னு கூப்பிடுறாரு. துன்மார்க்கத்தினால நீ அழிஞ்சு போயிருக்கிறியா, அப்படியா, நீ வா அப்படிங்க. கடுமையான வியாதி எந்திரிக்க முடியாம இருக்கிற யாரும் தொட மாட்டாங்க. குஷ்டரோகிகளை போய் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டு போய் ஒரு ஓரமாக போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களோட யாரும் புழங்க மாட்டாங்க, அவங்களோட யாரும் உறவு வச்சுக்க மாட்டாங்க. இவர் சொல்றாரு, நீ வா, நீ தான் எனக்கு வேணும், நல்ல ஆரோக்கியமான உடம்புலாம் எனக்கு வேண்டாம், இந்த தொழுநோயாளி தான் எனக்கு வேணுங்கிறார், துன்மார்க்கம் தான் எனக்கு வேணுங்கிறார், விபச்சாரி தான் எனக்கு வேணுங்கிறார், திருடன் தான் எனக்கு வேணுங்கிறார். ஏன்னா இவங்களையெல்லாம் நான் ஒன்று சேர்த்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி இவருடைய இருதயத்தை மாற்றி மறுபடியும் புதுமையாக்கி பெருமையாக்கி கடவுள் குடிகொண்டு போகிற அளவுக்கு தூய்மையாக்கி தரன்னு சொல்றார். அப்படிப்பட்டவனைத்தான் அவர் தேடி வந்திருக்கிறார். அன்பானவர்கள், நிறைய பேர் சொல்றாங்க, நீ துன்மார்க்கம் உள்ள வராத, நீ பாவி, உன்னோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நீ அக்கிரமக்காரன், நீ ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நீ விபச்சாரி, அதனால உன்னோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் அவர்கள் இடத்துல போய் அவர்கள் இவர்களுக்காக ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் கேட்பார்னு சொல்லி சொல்றாரு. இல்லை, ஒரு துன்மார்க்கன் தன்னால வாழ்க்கையில திருந்த முடியல, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுகுறான், நான் திருந்தணும் ஆண்டவரே அப்படின்னா அவனை உடனே அரவணைச்சுக்கிறார் ஆண்டவர். ஒரு விவசாயி அழுகுறான், என்னால முடியல,
நான் இது ஒரு வாழ்க்கையே இல்லை, ஆனா என்னோட சூழ்நிலை நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னை மாத்துங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி அவ அழுகிறான்னு சொல்ல, அவளை தான் கூப்பிடுற. யோசுவா 2 பேரை வேவு பார்க்கறதுக்காக அனுப்புற. இந்த வேவு பார்க்க போறவங்க எங்க போறாங்கன்னா, ராகாப் என்கிற ஒரு வேசி வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போய்தான் அந்த வேசியின் வீட்டுல தங்கித்தான் பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பினவளா இருக்கிறார். இவர்கள் வந்து போனதற்கு பிறகு, கடவுளை அவள் அறிந்து கொண்டதற்கு பிறகு மனம் திரும்பி இருக்கிறார். இந்த மனம் திரும்புதல் எங்க கொண்டு போய் அவனை விட்டுருக்குன்னா, இஸ்ரேலுக்கு நடுவில் குடியிருக்கிறார் வேதத்தில் இருக்கு. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வம்ச வரலாறுல ராகாப் என்கிற பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அவர்களை தேடித்தான் ஆண்டவர் வந்தார். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்கள், எல்லாமே சரிதான். அவர் வந்ததன் நோக்கம் என்ன? நல்ல ஆரோக்கியமா உடம்பு இருக்கிறவனுக்கு டாக்டர் தேவையில்லை. நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க போங்கன்னுவார். அவன் போய் வேலையை பார்க்கட்டும். அவன் போய் டாக்டர் பார்த்து உட்காந்துக்கிட்டு டாக்டர் பார்த்துக்கிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க, இப்போ சின்ன வயசு, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க. நான் டெய்லி ஒரு பேராசிட்டமல் சாப்பிடுவேன். காலையில் ஒரு பேராசிட்டமல், சாயந்தரம் ஒரு சிட்ரிசன் சாப்பிடுவேன், மத்தியானம் வயிறு சரியாகிறதுக்காக மாத்திரை சாப்பிடுவேன். அப்படி சொன்னால் உலகம் ஏற்றுக்குமா? சொல்லுங்க. நான் சாப்பிடுவேன், நான் டைமிங் சாப்பிடுவேன், ஏன்னா ஜீரணமாக மாட்டேன். அப்படி நான் ஒத்துக்க முடியுமா? நீங்க ஆரோக்கியமா இருக்கிறவங்க மருந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கையாகவே உங்களுடைய உடல் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியோட இருக்குது. அதனால நீங்க தேவையில்லை. யாருக்கு மருந்து வேணும்? சரீரம் பலவீனப்பட்டவனுக்கு மருந்து வேணும், உடல்நிலை சரியில்லாதவனுக்கு மருந்து வேணும், புத்தி சரியில்லாதவனுக்கு தான் ஞானத்தை போதிக்கணும், அறிவு இல்லாதவனுக்கு தான் அறிவூட்டணும், கஷ்டப்படுறவனுக்கு தான் உதவி செய்யணும். அப்படி விபச்சார காரியை கூப்பிட்டு தான் அவனை மனம் திரும்ப செய்யணும், திருடனை கூப்பிட்டு தான் அவனை மனம் திரும்ப செய்யணும், கொள்ளைக்காரனை கூப்பிட்டு தான் மனம் திரும்ப செய்யணும், வியாதியஸ்தனை கூப்பிட்டு தான் அவனை கூப்பிட்டு சுகமாக்கணும். இதுக்காக தான் இயேசு. நீதிமான்களை நான் பரலோகத்திற்கு பார்க்கிறவன், நான் தினமும் 10 முறை பைபிள் படிக்கிறேன், நான் 50 முறை பைபிளை படிச்சுட்டேன், இந்த பைபிள் என் மனசுக்குள்ள முழுசா இருக்குது, நான் எந்த தப்புமே பண்றதில்லை, நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா உனக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்க வரல, நீ அவரை தேடி போய் பார்த்துட்டு. ஆனா அவர் யாரை தேடி போயிருக்காருன்னா, பாவிகளை தேடி, அநாதைகளை தேடி, திக்கற்றவர்களை தேடி, ஏழைகளை தேடி. அன்பானவர்களே, கிறிஸ்து பிறந்ததன் நோக்கம், கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்ததன் நோக்கம், நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அந்த தப்பை உணர்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் நீங்க முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் விபச்சாரியாக இருந்தீர்களானால், நான் விபச்சாரம் செய்தது தவறு என்று உணர்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பார். நான் 100 நாள் திருடிட்டேன் சாமி, என்னால முடியல, திருட்டு தான் எனக்கு தொழிலா இருக்கு, இது ஒரு தொழில இல்லை, நான் இங்க திருட மாட்டேன், உழைச்சு சம்பாதிக்கிறேன். என்றைக்கு உனக்குள்ளே மனமாற்றம் வந்து நீ ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறாயோ, அன்றைக்கு தேவன் உன்னை புதுப்பிப்பார். அன்புக்கினவர்களே, அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீதிமான்களை சந்திக்க அல்ல, பாஸ்டர்களை பார்க்கறதுக்கு அல்ல, பரிசுத்தவான்களை பார்க்கறதுக்கு அல்ல, பாவிகளை பார்ப்பதற்காகவே வந்தார், பாவிகளை சந்திப்பதற்காகவே வந்தார், அவர்களை மணந்திருவதற்கு கூப்பிடுறதுக்காக நான் வந்தேன். இன்றைக்கும் வாசலில் நின்று கர்த்தர் கூப்பிட்டுட்டே இருக்கார், வாங்க என்னிடத்துல வாங்க, உங்களிடத்துல என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி ஏன்ட்ட சொல்லுங்க, நான் அதை சரி செய்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி பயணப்படும். என்ன குறைகள் இருந்தாலும் ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் சுகப்படுத்த வல்லவராய். உங்களையும் என்னையும் கூப்பிடுறது தான் வந்திருக்கார். அவர் கூப்பிட்டதுனால தான் இன்னைக்கு நாம கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அன்பானவர்களே, நீங்கள்
கர்த்தரோட சமூகத்தில் எதை பெற்றுக்கொண்டீர்கள் அதை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எதற்காக வந்திருக்கிறார் என்கிற அந்த செய்தியை நீங்க போய் சொல்லுங்க. இயேசு பிறந்திருக்கிறார் என்பது செய்தி, நமக்காக பிறந்திருக்கிறார் என்பது நற்செய்தி. நல்ல தெரியும், இயேசு பிறந்திருக்கிறார் என்பது செய்தி, நமக்காக பிறந்திருக்கிறார் என்பது நற்செய்தி. நற்செய்தியை சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஸ்தானத்தில் வைத்து அழகுவார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை நாம் கொடுக்கிற போது கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகுவார். ஆயத்தப்படுவீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காத்திருங்கள், அவரை நோக்கி பயணப்படுங்கள். நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொள்வார். விபச்சாரிகளையும் ஏற்றுக்கொள்வார், திருடர்களை ஏற்றுக்கொள்வார், கள்ளனையும் கொள்ளைக்காரனையும் ஏற்றுக்கொள்வார், வியாதியஸ்தனை ஏற்றுக்கொள்வார், குஷ்டரோகி ஏற்றுக்கொள்வார். 38 வருஷம் வியாதிப்பட்டவன இவர் தான் தேடிக்கொள்வார். அவனை ஒருத்தன் தொடர்றதுக்கு அனுமதிப்பட்டானுங்க. அப்படிப்பட்டவனை போய் தொட்டு சுகமாக்கி நீ எழுந்து நடச்சு. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட பாவம் நமக்குள்ள இருந்தால் அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நின்று ஜெபிக்கிற போது நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மையும் மனமாற்றி ஒரு நல் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வைக்க அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்காக தன் ஜீவனை கொடுக்கிற, நமக்காக தன் வாழ்க்கையை கொடுத்த, நமக்காக தன் அழகையும் தன் இளமையையும் கொடுத்த நம்முடைய ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறார். நம்மையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகில் வாழ்வதற்கு அவர் வழிவகுத்து கொடுத்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று அவர் சொன்னார். நாங்கள் மனம் திரும்பி அவருடைய அழைப்பை ஏற்று உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் முழுமையாய் அடைவதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். முதலாவது நாங்கள் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவர் கொடுக்கிற சுவிசேஷத்தினால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் எங்களை உணர்ந்து கொண்டு எங்களை முழுமையாய் மாற்றி உம்முடைய பரிசுத்த பாதத்திற்கு வந்தடைய எங்கள் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.